கப்புராலை மரபு என்று சொல்லப்படுகின்ற அந்த வாய்காட்டி பூசை செய்கின்ற மரபும் இல்லை. அதே நேரத்திலே அந்தணர்களால் மந்திரம் சொல்கின்ற மரபும் இங்கில்லை. இந்த ஆலயத்துடைய தீர்த்தத்திற்கென்று ஒரு தனிச்சிறப்பு இருக்கின்றது. அது எல்லோருமே தீர்த்தமாக கையாள்வதில்லை. அந்த கதிராமத்திலிருந்து வரைக்கே விபூதி பிரசாதத்தோடு தான் வந்தது. நல்லூர் கந்தசாமி கோயிலில் எப்படியான சிறப்புகள் நடைபெறுகின்றன அத்தனையும் இங்கேயும் நடக்கின்றது. ஆனால் தமிழ் மந்திர முறைப்படி விநாயக பெருமான், நடுவே முருகப்பெருமான், இங்காலே அம்மன் அனைத்தபடி இருக்கிறார்கள். இது எங்கண்டைய ஆலயத்துக்கு மட்டுமுள்ள சிறப்பு. காட்டுமலை கந்த பெருமான் என்றால் அவன் எல்லோருக்கும் கை கொடுப்பவன், தன்னை நாடி வருபவர்களை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை. நேர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு தீபதர்சனம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை எல்லோரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்ப நான் எங்க அடிக்கிறேன் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா யாழ்ப்பாணம் குறிப்பாக அச்சுவேலி நாவலம்பதியிலே கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற காட்டுமலை கந்தசுவாமி முருகப்பெருமானினுடைய சன்னிதானத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றேன். இந்த ஆலயத்தினுடைய தலவரலாறுகள், சிறப்புகள், மகிமைகளை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பிக்க இருக்கின்றேன். எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இந்த ஆலயம் பற்றிய மேலதிக விடயங்களை இங்கிருக்கின்றவர்கள் மூலமாக நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம். இலங்கையின் வடமாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பலிகாமம் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஓர் அழகிய கிராமமே அச்சுவேலி என்னும் கிராமமாகும். இந்த அச்சுவேலி நாவலம்பதியிலே கோவில் கொண்டெழுந்தருளியிருக்கும் ஆலயம்தான் அச்சுவேலி நாவலம்பதி காட்டுமலை கந்தன் ஆலயமாகும். இந்த ஆலயமானது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்ற வரலாற்றை பார்ப்போமாக இருந்தால் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 80 வருடகால சரித்திரத்தை கொண்ட ஒரு ஆலயமாக இந்த நாவலம்பதியிலே இந்த ஆலயம் காணப்படுகிறது. ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த நாவலம்பதியிலே வசித்த சீனியர் என்ற ஒரு அருளாளர், அவருக்கு தீராத ஒரு நோய் ஏற்பட்டது. சரியா அந்த தீராத நோயால பாதிப்படைந்திருந்தார். அப்ப அவர் ஒரு முறை கதிர்காமத்திற்கு யாத்திரைக்காக சென்றிருந்தார். அப்ப அங்க யாத்திரைக்கு போன சந்தர்ப்பத்துல அந்த காலத்துல கதிர்காம யாத்திரைன்னு சொல்லி சொன்னா என்னன்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம். அப்ப யாத்திரைக்கு போன சந்தர்ப்பத்துல அங்க முருகப்பெருமானை வழிபட்டு அங்க இருந்து வரும்பொழுது ஒரு விபூதியையும் எடுத்துக்கொண்டு வாரர். அவரோட சேர்ந்து ஒரு வயது முதிர்ந்த தம்பதியினரும் அவரோட வரையினம். அப்ப அந்த யாத்திரை முடித்து அவர் இங்க இந்த நாவலம்பதிக்கு தன்னுடைய வீட்டிற்கு வருகை தந்த சந்தர்ப்பத்துல இவர் வீட்டுக்கிட்ட வந்த உடனே அந்த வயது முதிர்ந்த தம்பதியினரை திடீரென்னு காணல. அப்ப இவர் என்னடான்னு சொல்லி யோசிச்சுட்டு பக்கத்துல இருந்த அந்த கொன்ற மரத்துக்கு, அந்த காலத்துல கொன்ற மர சோலை இருந்தது. அப்ப அதுகிட்ட எல்லாம் போய் தேடி பாக்குறார். அவர் 2 பேரையும் காணல. அப்ப அவர் யோசிக்கிறார், தன்னோட முருகன் தான் பாதுகாப்புக்கு வந்திருக்காருன்னு சொல்லி. அப்ப அதற்கு பிற்பாடு அவருக்கு அந்த நோய் இருந்தாலுமே குணமடையல. என்னன்னு சொல்றது, மென்மேலும் அந்த நோயால பாதிப்படைய வெளிக்கிட்டார். அப்ப அவர் தனக்கு முருகன் தான் துணை என்று சொல்லி மனதால உருகி முருகனை நினைத்து தினமும் வணங்கி கொண்டிருப்பார். அன்றொரு நாள் அவருடைய கனவில முருகப்பெருமான் காட்சி கொடுத்திருக்கிறார். எப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் அங்கே இருந்து உதி கொண்டிருக்கிறார் திருநீறு, அந்த விபூதியோட சேர்த்து வேல் இருப்பதாக காட்சி கொடுத்திருக்கிறார். அப்ப அதற்கு பிற்பாடு அவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா, இந்த இடத்துல ஒரு என்ன சொல்றது, கதிர்காம கந்தனை
வேலை வந்து பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும் என்ற நோக்கத்தோட அந்த வேலை பிரதிஷ்டை செய்து ஆரம்ப காலத்துல ஒரு சிறிய குடில் ஒன்றை அமைத்து அதற்கு பூஜை வழிபாடுகளை எல்லாம் நிகழ்த்தி வந்தார்கள். அந்த ஆலயம்தான் அச்சிவெளி நாவலம்பதி காட்டுமலை கதிர்காம கந்தன் ஆலயமாக இன்றைக்கு தோற்றம் பெற்று காணப்படுகிறது. மிக கம்பீரமான தோற்றத்தில் காட்சியளிக்கும் இந்த காட்டுமலை கந்தனினுடைய திருத்தலமானது இன்றைக்கு 80 வருட கால சரித்திரத்தை கொண்ட ஆலயமாக காணப்படுகிறது. அந்த காலத்தில் நாவலம்பதியிலே வசித்த சீனியர் என்னும் அருளாளர் தமக்குற்ற நோயை தீர்க்கும் முகமாக கதிர்காம ஜாத்திரையை மேற்கொண்டார். அந்த காலம் இந்த ஜாத்திரை அச்சம் தருவதும் அருமையுடையதும் புனிதமும் உள்ளதுமான ஒரு தவப்பேராகும். காடும் மலையும் கடந்த அருளாளர் சீனியர் கதிர்காமத்தை அடைந்து கங்கை தனில் நீராடி அன்போடு கதிர்காம வேலனை தரிசித்து விபூதி பிரசாதத்தோடு வயது முதிர்ந்த தம்பதிகளின் துணையுடன் தன்னுடைய சொந்த ஊரிற்கு திரும்பினார். கதிர்காமத்தில் இருந்து நாவலம்பதியை வந்தடைந்த அருளாளர் சீனியர் தன்னுடைய வீட்டிற்கு சென்று கால் கழுவி வர கிணற்றடிக்கு சென்றிருந்தார். அவ்வேளையில் துணையாக வந்த வயது முதிர்ந்த தம்பதிகளை திடீரென காணவில்லை. அருகிலுள்ள கொன்றை மரச்சோலையில் தேடி பார்த்தார். அவர்களை காண முடியவில்லை. கந்தனையே வேண்டிய வண்ணம் ஊழ்வினை வசந்தத்தால் வந்த நோய்க்கு விபூதியை ஔடதமாக எண்ணி வாழ்ந்தார். நோயானது மென்மேலும் வருத்தியது. கந்தன் காலடியினை தஞ்சமென எண்ணி வாழ்ந்தார். இப்படியாக இருந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் முருகன் கனவில் தோன்றி கதிர்காமத்தில் இருந்து கொண்டு வந்த விபூதி பிரசாதத்துடன் வேலிருப்பதனையும் அதனை ஒரு புனிதமான இடத்தினை காட்டி அங்கே தன்னை வைத்து பூசித்தால் நோய் தீர்ந்து குணமடைவாய் என கூறி மறைந்தார். அதற்கு பிற்பாடுதான் தான் கண்ட கனவின் பிரகாரம் கோவிலை நிறுவி சுவாமியை பிரதிஷ்டை செய்து பூஜை வழிபாடுகளை நிகழ்த்தி வந்தார். இந்த ஆலயம்தான் காட்டுமலை கந்த சுவாமி ஆலயமாக இன்று தோற்றம் பெற்று காணப்படுகிறது. நான் இந்த ஆலயத்தின் பூசகர். நான் 3வது தலைமுறையில் ஆளாக இருக்கிறேன். இந்த ஆலயம் 1929ஆம் ஆண்டு ஆனி மாதம் ஸ்தாபிக்கப்பட்டது. எனது பாட்டனர் பேரனர் நோய்வாய்ப்பட்டிருந்த காலத்தில் அவர் நோய் தீர வேணும் என்று கதிர்காமம் காட்டு வழியாக போய் யாத்திரையாக போய் வந்தவர். வகைக்கு அவருக்கு எதுவும் தெரியாது. அவர் இங்கே வந்ததின் மேலே அவற்றை அடப்பத்துக்குள்ளேயும் கிடந்ததையும் அவர் கவனிக்கவில்லை. அவரோட 2 பேர் கூட வந்தது அங்கே இருந்து. அவைகள் வந்து தான் சொன்னவர். சொல்லவும் அவர் கேட்கவில்லை. அவர் விட்டுட்டு தங்கண்ட அலுவலை பார்த்தவர். வருத்தம் சீரான முறையிலே அவருக்கு மாற இல்லை. இந்த ஒரு கனவில் தோன்றி நான் இப்படி வந்து உன்னோட இருக்கிறாங்க வந்தனால் நீ எங்களை கவனிக்கிறா இல்லை. அதனுடைய அந்த நோய் பூரணமாக குணமடைய வேணுமாக இருந்தால் என்னை கை கொண்டு எனக்கு ஒரு இல்லறம் ஒன்று தேடி என்னை வச்சிருந்து ஆதரித்தால் இந்த துன்பம் எல்லாம் நீங்கும். அப்போ அதன்படி அவர் ஒரு தண்ட காணியில் இதே இடத்தில் எந்த காணியில் தன் சொந்த செலவில் ஒரு கொட்டில் அந்த நேரம் நாங்கள் காணாத படத்தில் இந்த நாற்காடு தென்னை மரச்சோடு தென்னை ஓரியாலையும் தென்னை மட்டையாலையும் தான் அந்த ஆலயத்தை அமைச்சு அவர் அப்படியே ஏதோ தனக்கு தெரிஞ்சதை செய்து கொண்டு வரையிட்டு அவருக்கு அந்த பக்தி மார்க்கங்கள் கூடி இந்த குடாநாடு ஊராகவும் இந்த முருகன் பக்தி எல்லாம் வெளிப்பாடாக வந்தது.
இந்த முருகப்பெருமானினுடைய சன்னிதானத்திலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தினமும் நித்திய பூஜைகளாக 3 கால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடந்தேறி வருகிறது. அதை தாண்டி இந்த ஆலயத்தினுடைய திருவிழா காலத்தை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ஆனி மாதம் வருகின்ற அமாவாசை தினத்தினை மையமாக கொண்டு 27 தினங்கள் திருவிழாக்கள் இங்கு வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. அது மாத்திரம் இல்லாமல் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் முருகப்பெருமானினுடைய சன்னிதானம் என்று சொல்லி சொன்னால் அங்க திருக்கார்த்திகை விரதம் மிகவும் சிறப்பான முறையிலே அனுஷ்டிப்பார்கள். அதை விட கந்த சஷ்டி விரதம், இந்த கந்த சஷ்டி விரத நாட்கள் 6 நாட்களுமே இங்கு சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறுகிறது. அதை விட இந்த ஆலய வளாகத்தை சுற்றி இருக்கின்றவர்கள் இந்த கந்த சஷ்டி நாட்கள்ல எம்பெருமானினுடைய சன்னிதானத்தை தங்களுடைய விரதங்களை எல்லாம் பூர்த்தி செய்து போவதை இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த முருகப்பெருமானினுடைய திருத்தலத்திலே தினமும் 3 கால பூஜை வழிபாடுகள் நித்திய பூஜைகளாக இடம்பெற்று வருகிறது. அது மாத்திரமில்லாமல் வெள்ளிக்கிழமை விசேட தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த முருகப்பெருமானினுடைய சன்னிதானத்திலே ஆனி மாதம் வருகின்ற அமாவாசை தினத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு 27 நாட்கள் திருவிழா வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இது தவிர கந்த சஷ்டி காலத்தில் 6 நாட்களும் சிறப்பு பூஜைகள் இடம்பெறுகின்றன. மேலும் முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நாள் திருக்கார்த்திகை தினமாகும். அந்த நாளும் கூட விசேஷமான பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகிறது. மேலும் சொல்ல போனால் இங்கு தைப்பொங்கல், மகா சிவராத்திரி, புதுவருடப்பிறப்பு, சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாக பொங்கல், ஆணி உத்தரம், நவராத்திரி, திருவம்பாவை என்பனவும் மிகவும் சிறப்பான முறையில் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. அந்த ஆலயம் முந்தி ஆரம்பத்தில் பேருநாட்ட காலத்தில் 15 திருவிழா உற்சவம் தான் நடைபெற்று கொண்டு வந்தது. அப்போ அந்த நேரத்தில் திருமஞ்சன கிணத்துல இருந்து நீர் எடுத்து இந்த திருவிழா ஆரம்பத்துக்கு முதல் நாள் இரவு திருமஞ்சன கிணத்துல இருந்து நீர் எடுத்து அந்த நீரில் விளக்கேற்றி அது இந்த திருவிழா அண்டு பக்கம் அந்த திருவிழா 15 நாளும் நடக்கும். அப்போ தீர்த்தத்துக்கு இங்கே இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் அளவில் கடலுக்கு தான் அது இருக்குது, குண்டு மாதிரி. அதுவும் அந்த முருகன் காட்டின இடம் தான். இதில் ஒரு தீர்த்த கிணத்தை அமைச்சு இதிலேயே தீர்த்தம் ஆடும். அப்போ அங்கே போய் தீர்த்தம் ஆடி போட்டு இரவு திருவூஞ்சல் நடக்குது. பகல் திருவிழா எல்லாம் முடிய திருவூஞ்சல் நடந்து முடிய அந்த விளக்கும் தானாகவே அணைந்து விடும். அதோடு அந்த 15 நாள் திருவிழா சிறப்புகள் எல்லாம் நடந்து முடியும். பிறகு 75ஆம் ஆண்டு 25 திருவிழாவாக ஆக்கினார். அதுக்கிடையில் 71ஆம் ஆண்டு புதியொரு தேரை செய்ய வேண்டும் என்று செய்து 71ஆம் ஆண்டு ஆனி மாதம் வெள்ளோட்டமும் ஓடினது. அதே எனது தந்தையாட்சி ஒரு ஆலய ஸ்தாபகர் சீனியர், பண்டாரி சீனியர் தான் ஆலய ஸ்தாபகர். அவற்றை 2வது தலைமுறை மகனை சிவகுரு ஐயா அந்த தலைமையில் தான் 71ஆம் ஆண்டு தேர் செய்து கொண்டிருக்கிறதுல தான் அவருக்கு கனாவிடப்பட்டது. இனி அந்த விளக்கெறிகிற காலம் இதுவரைக்கும் தான் இருக்குது. இதோடு அதை நிப்பாட்டி நீங்கள் இந்த திருவிழாவை விரிவுபடுத்தணும். 2 முருகன் அருள் அவருக்கு கிடைச்சித்தான் 25 திருவிழாவாக அதை செய்து கொண்டு வரையில். பிறகு 86ஆம் ஆண்டு எனது தந்தையார் மஞ்சள் செய்து அதோட 25 திருவிழா நடந்து திருக்கல்யாணம், பூங்கானம் எல்லாம் செய்து கொண்டு வந்தார். 25 திருவிழாக்கில் திருக்கல்யாணம், 26ஆம் நாள் திருக்கல்யாணம் எல்லாம் செய்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. அப்போ அப்படியே செய்து கொண்டிருக்க அந்த சிவகுரு ஐயா இந்த கோயில் அப்போ கொஞ்சம் சின்னனாக கிடந்ததை கொஞ்சம் விரிவுபடுத்தி மக்கள் இந்த வரவுகளும் கூடி அடியார்கள் எல்லாம் கூடி வந்தால் இடம் பற்றாக்குறைகள் காணாதபடியாக கொஞ்சம் விரிவாக்கி எல்லாம் செய்து கொண்டிருக்க 2004ஆம் ஆண்டு அவர் காலமாகிவிட்டார். அதுக்கு பிறகு நாங்கள் 3ஆம் தலைமுறை எனது அண்ணனர் தமையன்
அவற்றை தலைமையில் பொறுப்படுத்து அவரே எல்லாத்தையும் செய்து கொண்டு அவருக்கு நான் உறுதுணையாக இருந்து செய்ய வேண்டிய என்னென்ன செய்து கொண்டு நான் செய்து கொண்டு வரைக்க இந்த ராஜகோபுரம் அமைக்க வேண்டும். ராஜகோபுரமும் அமைச்சவர் ராஜகோபுரத்தையும் அமைத்து ஒரு பெரிய அளவில் எல்லாத்தையும் செய்து நாங்கள் செய்து கொண்டிருக்க அவரும் நோய்வாய்ப்பட்டு சின்ன நோய்வாய்ப்பட்டு அவரும் காலமாகிவிட்டார். அதுக்கு பிறகு அண்ணனாற்ற மகன் அல்ல 2 பேர் நானும் இருந்து இந்த கோவிலை எங்களோட மூதாதையர்கள் என்ன செய்து கொண்டிருந்தோமோ அதை நாங்களும் அந்த வழியில் நின்று அதை செய்து கொண்டிருக்கோம். இப்போ அவை மகன்ற காலத்தில் பெரிய ஒரு சப்பரம் செய்திருக்கிறோம். இந்த கோயில் அதில் ஒரு அலங்கார வளவு செய்திருக்கிறோம் மகனை வேண்டிய திறமையில். அப்படி எல்லாம் வடிவாக நடந்து கொண்டிருக்கு. எல்லாம் இந்த ஊர் மக்கள் என்ற ஒத்துழைப்பு. கோயிலில் சிறப்பாக நடக்கிறது. முருகனுக்கு வேண்டிய அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒவ்வொரு மாதம் கார்த்திகை திருவிழாவை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை உற்சவத்தையும் நாங்கள் வெகு சிறப்பாக செய்கிறோம். மற்ற உற்சவ காலத்தில் வர கார்த்திகை விசேஷமாக செய்து கொண்டிருக்கிறோம். மற்றது ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி உற்சவத்தையும் சிறப்பாக உற்சவமாகவே செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி நவராத்திரி 9 நாள் 10வது நாள் மானம்பு உற்சவம் அதுகள் எல்லாத்தையும் அது சிறப்பாக ஒழுங்கமைத்து செய்து கொண்டே இருக்கிறோம். மற்ற திருவாதிரை அதுவும் 10 நாளும் வடிவாக செய்து கொண்டு. இந்த காட்டுமலை கந்தபிரபானினுடைய சன்னிதானமானது பல சிறப்புகள் பொருந்திய சன்னிதானமாக இன்றைக்கு மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பு என்னன்னு சொல்லி சொன்னால் விபூதி அந்த உதிக்கு இங்க ஒரு என்னன்னு சொல்றது தனிமையான ஒரு சிறப்பு இருக்கிறது. என்னன்னு சொல்லி சொன்னா அந்த விபூதியை இந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் தீராத நோய்களால் எல்லாம் பீடிக்கப்பட்டிருந்தால் எம்பெருமானினுடைய சன்னிதானத்தை நாடி அந்த திருநூரை தாங்கள் பூசித்தால் தங்களுடைய நோய்கள் குணமாகிவிடும் என்று சொல்லிய நம்பிக்கை அவர்களிடத்தை இருக்குது. அந்த வகையில் இங்க இருக்கின்ற அந்த திருநருக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. அப்ப இதுவும் இந்த முருகப்பெருமானினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் என்னன்னு சொல்றது இயற்கை அழகு நிறைந்த ஒரு ஆலயமாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னன்னு சொல்லிச்சுன்னா ஆலயத்திற்கு வருகை தருகின்ற முன்முகப்பு வாசல்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பூந்தோட்டங்கள் எல்லாம் மிகவும் அழகான முறையிலே ஆலயத்திற்கு தேவையான பூமரங்களை எல்லாம் வைத்து அலங்கரித்திருக்கின்றார்கள். இதுவும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஆலயம் இரட்டை கோபுரங்களை கொண்ட ஒரு ஆலயமாக இருக்கிறது. என்னன்னு சொல்லி சொன்னா 2 கருவறைகள் இருக்கு. ஒன்று கந்தபெருமான் முருகப்பெருமானுக்கு ஒரு கருவறையும் முருகப்பெருமானுக்கு இடது பக்கமாக அம்பாளுக்கும் ஒரு கருவறை வைத்து இங்கே வழிபட்டு கொண்டு வருகிறார்கள். அதை விட இந்த ஆலயத்திற்கு தெற்கு திசையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பழனி ஆண்டவருக்கும் ஒரு தனி இடம் அமைத்து ஒரு சிறிய குடில் ஒன்றை அமைத்து அதற்கும் பூஜை வழிபாடுகளை நிகழ்த்தி வருகிறார்கள். இதுவும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது. வேட்பெருமானினுடைய திருத்தலமானது சொல்வதற்கரிய பல அற்புதங்களை கொண்ட திருத்தலமாக அமைந்து காணப்படுகிறது. இந்த ஆலயத்திலே உள்ள திருநீற்றிற்கு அவ்வளவு சக்தியுண்டு. அதாவது தீராத எப்பேற்பட்ட நோயினையும் தீர்க்க வல்லது. அத்துடன் இவ்வாலய முன்றலில் இயற்கையின் அழகை வர்ணிக்கக்கூடிய வகையிலும் ஆலயத்திற்கு பூஜைகளுக்கு பயன் தரக்கூடிய வகையிலும் பூங்கொன்றுகள் அமைந்து காணப்படுகின்றன. மேலும் இவ்வாலயத்தின் தெற்கு புறமாக பழனி ஆண்டவர் அமைந்து காணப்படுவதும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கின்றது.
இந்த ஆலயத்தில் பக்தர்கள் இந்த நம்பிக்கை வரவு கூடுதலால் அவைகளுக்கு வர அந்த நோய் துன்பங்கள் பிணிகள் எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்கு அது அந்த கதிராமத்திலிருந்து வரைக்கே விபூதி பிரசாதத்தோடு தான் வந்தது. அந்த பிரசாதத்தை வச்சிருந்து அந்த காலம் வரைக்கும் கொடுத்து செய்து அந்த திருமஞ்சன கிணத்தை நீரில் எடுத்து அமுது வச்சு அந்த அமுதை பூஜைக்கு வச்சு அந்த அமுதும் இந்த விபூதியும் அந்த திருமஞ்சன கிணத்து நீரும் தான் மருந்தாக கொடுக்குறோம். எத்தனையோ நோய்கள் மாறாத காலம் கடந்தும் மாறாத நோய் வர எல்லாரும் வந்திருந்து அவைகளுக்கு இந்த மூன்றும் தான் மருந்து. வேறு எதுவும் இங்கே செய்கிறே இல்லை. நாங்கள் பேகட்டியும் செய்கிறே இல்லை. மற்றது மந்திரமும் இல்லை. நாங்கள் தேவாரம் திருவாரம் புராணத்தோடு தான் பூஜை செய்கிறோம். வேறு எதுவும் நாங்கள் பாட்டினார் காலத்திலிருந்து அப்படித்தான் செய்து கொண்டு வரோம். மற்றது இந்த சிவன் சக்தி அம்மனும் இருக்கிறார். அவருக்கு நாங்கள் பிரத்தியோகம் திருவாதிரை உற்சவம் அவருக்கு பிரத்தியோகமாக நாங்கள் செய்து 10ஆம் நாள் தீர்த்த உற்சவம் எல்லாம் வடிவாக செய்து கொண்டே இருக்கிறோம். மற்ற பழனி ஆண்டவரையும் அது அந்த அவற்றொரு அவதாரமாக வச்சு நாங்கள் அதையும் நாங்கள் வச்சு செய்து மாம்பழ திருவிழா விசேஷமாக மாம்பழ திருவிழாவையும் விசேஷமாக நாங்கள் செய்கிறோம். மற்றது இந்த ஆலயத்தில் நாங்கள்லாம் சுவாமி அலங்காரம் பூஜை எல்லாம் செய்கிறது. அதால் நாங்கள் இந்த கோயிலுக்கு என்ன பூ வேணுமோ அதை நாங்கள் ஒரு நந்தவனம் அமைச்சு நந்தவனத்தில் அதை நாங்கள் சிறப்பாக்கி அதில் இருந்து மலர்களை எடுத்து தொடுத்து தான் நாங்கள் சுவாமியை அலங்காரம் பண்ணி வெகு சிறப்பான அலங்காரத்தோடு தான் சுவாமி வீதிகளும் வாரது. எல்லாம் நாங்கள்லாம் கை கொள்வது. வேறு இங்கே எல்லாம் நாங்கள் வேறு ஒரு கட்ட இதுகளும் கிடைக்காது. எது செய்தாலும் பூஜையோ சாத்துப்படியோ சுவாமி அலங்காரமோ எது செய்தாலும் இந்த ஐயாவை தான் செய்கிறது. நான் கிருஷ்ணன் வரதராசர் சைவப்புலவர். நாம் நமது ஆலயம் பற்றிய சிறப்பான சில விடயங்களை சொல்ல வேண்டும். அந்த வகையிலே மூர்த்தி தலம் தீர்த்தம் என்கின்ற முச்சிறப்புகளுடன் நமது ஆலயம் அமைந்திருப்பது நீங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். சிறப்பாக ஆகம விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட ஆனால் தமிழியல் ஆகமத்தோடு நமது ஆலயத்தினுடைய பூஜை வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கப்புராலை மரபு என்று சொல்லப்படுகின்ற அந்த வாய்காட்டி பூஜை செய்கின்ற மரபும் இல்லை. அதே நேரத்திலே அந்தணர்களால் மந்திரம் சொல்கின்ற மரபும் இங்கு இல்லை. தமிழ் வேதங்களை தேவார திருவாசகங்களையே மூல மந்திரமாக கொண்டு நமது ஆலயத்திலே பூஜை வழிபாடுகள் இன்றைக்கல்ல 1929ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்று கொண்டு வருகின்றது. குறிப்பாக சொல்ல போனால் நமது ஆலயத்தினுடைய புகழ், இங்கு நடக்கின்ற பூஜை நடைமுறைகள், இங்குள்ள பக்தி பூர்வமான நிகழ்வுகள் எல்லாம் மக்களை பெரிதும் கவர்ந்திருக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஆலயத்தினுடைய தீர்த்தத்திற்கென்று ஒரு தனிச்சிறப்பு இருக்கின்றது. அது எல்லோருமே தீர்த்தமாக கையாள்வதில்லை, மருந்தாகத்தான் கையாள்வார்கள். அந்த அவ்வளவு தூரம் எங்களை எல்லாம் நோய்களை தீர்த்திருக்கின்றது. இந்த என்ன வைத்தியர்களால் கைவிடப்பட்டவர்கள் ஆலயத்திலே வந்து சரணாகதி அடைந்து விடுவார்கள். ஆனால் ஐயா கொடுக்கின்ற தீர்த்தமும் திருநூறும் அவர்களை பூரண சுகமடைய வைத்திருக்கின்றது. இது எங்களுக்கெல்லாம் ரொம்பெருமானுடைய திருவருடைய மேன்மையைத்தான் எடுத்து காட்டுகின்றது. காட்டுமலை கந்த பெருமான் என்றான், அவன் எல்லோருக்கும் கை கொடுப்பவன், தன்னை நாடி வருபவர்களை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை எங்களிடம் இடையோடி இருக்கின்றது. இங்கே 25 திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. 26வது நாள் திருக்கல்யாண உற்சவம், 27வது நாள் வைரவ பெருமானுடைய எழுந்தருளல் உற்சவம் எல்லாம் நடைபெறும். ஆனால் அந்த காலம் எங்களுக்கு மிக புண்ணியமான காலமாக இருக்கும். நல்லூர் கந்தசாமி கோயிலில் எப்படியான சிறப்புகள் நடைபெறுகின்றன அத்தனையும் இங்கேயும் நடக்கின்றது. ஆனால் தமிழ் மந்திர முறைப்படி அருளாளர் சீனியரால் ஆரம்பிக்கப்பட்ட ஆலயம் பின்னர் சிவகுரு ஐயாவால் இவ்வாறு பிரம்மாண்டமான ஆலயமாக அமைக்கப்பட்டதை தொடர்ந்து 3வது தலைமுறை ஆகிய சிவசுப்பிரமணிய அவர்கள் மிகவும் சிறப்பாக ஆலயத்தை வழிநடத்தி சென்றார். ஒவ்வொரு தலைமுறையுடைய காலத்திலும் ஒவ்வொரு பரிபூரமான வளர்ச்சியைத்தான் நம்ம ஆலயம் கண்டிருக்கின்றது. அதே போல தற்பொழுது இந்த ஆலயத்தினை எங்களுக்கு மதிப்புக்குரிய சிவானந்தம் ஐயா அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். மிகவும் பக்திபூர்வமாக எப்படி விபூதி போடுதல், எப்படி தண்ணீர் தெளித்தல்,
எது செய்தால் இந்த மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதை அப்படியே முருகனிடமிருந்து பெற்றுத் தந்து கொண்டிருக்கின்ற அற்புதம் இன்று வரை இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் ஆலயத்தை சுற்றி பாருங்கள். விநாயக பெருமான், நடுவே முருகப்பெருமான், இங்காலே அம்மன் அனைத்தபடி இருக்கிறார்கள். இது எங்களுடைய ஆலயத்துக்கு மட்டுமுள்ள சிறப்பு. அதே போல தேர், தீர்த்தம், இங்கு நடக்கின்ற உற்சவங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு தனித்துவமானவை. இப்போ நந்தவனத்தை பற்றி எமது குருக்கள் ஐயா சொல்லிக் கொண்டிருந்தார். தேடறிய புஷ்பங்கள் மாறியாய் பொழிகின்ற திருத்தலம். தாமரை பூவில் இருந்து மல்லிகை பூ, எந்த வகையான சாமந்தி பூக்களாக இருந்தாலும் எமது ஆலயத்திற்கு உற்சவ காலத்திலே கொட்டு நின்றது வளம் எப்படி வருது என்று தெரியும். வந்து சேருது. அலங்காரம், நல்லூர் கந்தன் அலங்காரம் அப்படியே இங்கே நடைபெறும். அதே போல எல்லாவற்றிலும் காட்டுமலை கந்தன் யாழ் மாவட்டத்தில் மட்டுமல்ல, அச்சுவேலியில மட்டுமல்ல, எங்கெங்கெல்லாம் காட்டுமலை கந்தனுடைய அடியவர்கள் பறந்திருக்கிறார்களோ உலகம் முழுவதும் அவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் அதீத அருளாட்சியையும் கொடுக்கின்றார். அவர்களும் அதீத பக்தியுடன் இருக்கின்றார். எம்பெருமானுடைய திருத்தல வளர்ச்சி சம்பந்தமாக நாம் எம்பெருமான மேலும் வளர வேண்டும் என வேண்டி நிறைவு செய்வேனாக. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம். அச்சுவேலி நாவலம்பதி பகுதியிலே அழியாத ஒரு பெரும்பொக்கிசமாக அருளாட்சி நடாத்தி கொண்டிருக்கும் இந்த வேட்பெருமானினுடைய திருத்தலமானது உலகெங்கும் பறந்து வாழுகின்ற சைவ மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில் அமைந்து காணப்படுகிறது. இவ்வளவு பெருமைகள் பொருந்திய அச்சுவேலி நாவலம்பதி காட்டுமலை கந்த சுவாமி ஆலயத்திற்கு பல பாகங்களில் இருந்தும் பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். ஆலயத்திற்கு வருகை தந்து முருகப்பெருமானை தரிசித்துச் செல்வதையும் இங்கு அவதானிக்க முடிகிறது. உறவுகளாகிய நீங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் அச்சுவேலி நாவலம்பதியிலே கூடிக்கொண்டிருக்கின்ற காட்டுமலை கந்தபெருமானினுடைய சன்னிதானத்தை பார்த்த வண்ணம் இருக்கின்றீர்கள். இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள், அதாவது பழமை சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும், இல்லை என்று சொல்லி சொன்னால் தற்காலத்தில் அமைக்கப்பட்ட புதுமையான விடயங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பித்திருந்தோம். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றும் ஒரு தீபதர்சன நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுச் செல்ல நான் என்று உங்கள் அன்பின் நோமிகா சாந்தகுமார். நன்றி, வணக்கம் நேர்களே. ஜீவ தரிசனம் தெரியுதே, நம் தீமையாவுமே விலகுதே.